அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. புது பொலிவு பெற்று விளங்கும் சென்னை விமான நிலையம் 350 கிலோமீட்டர் பிரயாணம் செய்தது. காரில் என்றாலும் ரகுவுக்கு களைப்பாகவே இருந்தது. வருகை பகுதியின் வாசலிலேயே ஓரமாக இருந்த நாற்காலியில் சரிந்து உட்கார்ந்து விட்டான். நண்பன் பவித்திரனை பார்க்கும் ஆர்வத்தையும் தாண்டி பயண களைப்பு அவனை சோர்வடை செய்திருந்தது. இரவு 2 மணிக்கு மேல் ஆகிவிட்டிருந்ததால் நித்ரா தேவி அவனை வலிய அணைத்துக் கொண்டார். அப்பொழுது அவன் செல் சினுங்க தேவியை வலுக்கட்டாயமாக விலக்கிவிட்டு செல்லை எடுத்தான். ரகு, எங்க இருக்க? நான் இறங்கிட்டேன். இமிகிரேஷனை முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்ற பவித்ரனின் குரல் அவனுக்கு உற்சாகத்தை அளித்து உறக்கத்தை விரட்டியது. வா வா, மெல்ல வா. உன் கரலை கேட்டு எவ்வளவு நாளாயிற்று. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. பயணமெல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல? நான் அவசரக்காரன். நம்ம தான் ரொம்ப நேரம் கார்ல போறோமே, அப்ப நிறைய பேசிக்கிட்டே போலாம் தானே. அதுக்குள்ள எனக்கு அவசரம் பாத்தியா? அதனாலதான் நண்பா நான் போன் பண்ணினேன். நான் ஊருக்கு வர்றது உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாதுல்ல. நான் கேட்டுக்கிட்ட மாதிரி நீ ரகசியமா தானே வந்த? ஆமாம் ஆமாம், எங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. திருத்துறை பூண்டி போறதா சொல்லிட்டு தான் வந்தேன். நன்றி ரகு, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இமிகிரேஷன் கியூ மெல்ல நகர பவித்ரன் மனம் பின்னோக்கி சென்றது. பரிமளாவின் நினைவுகள் உள்ளத்தில் உற்சாக ஒளி எழுப்ப கடைசியாய் சந்தித்தது வீடியோ காட்சியாய் பறிந்தது. என்னங்க சொல்றீங்க? இப்ப எதுக்கு ரஷ்யா போகணும்? உங்க மாதிரி தானே நானும். இங்க ஒர்க் ஃபெசிலிட்டி வந்ததுனால நானே சென்னையில் தங்காம அதிகமா ஊர்ல தான் இருக்கேன். நீங்களும் அப்படித்தானே? அதை விட்டுட்டு எதுக்கு ரஷ்யா போகணும்? இல்ல பரி, அப்பா கடன் வாங்கித்தான் என்ன படிக்க வச்சாரு. கடன் கொடுத்தவர் திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனதால மொத்த பணத்தையும் சீக்கிரமா கேக்குறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆயிரங்கள்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். 3-4 லட்சத்தை 2-3 மாசத்துல திருப்பி கொடுக்கணுமே. இந்த சமயத்துலதான் என்னோட சீனியர் ஒருத்தர் அங்கிருந்து கூப்பிட்டாரு. நல்ல சம்பளம்னாரு. உடனே சரி சொல்லிட்டேன். எனக்காக 1 or 2 years காத்திருப்பேன் இல்ல. திரும்பினதும் நம்ம கல்யாணம் தான். என்னங்க நீங்க? ஆயுள் பூராவும் கூட காத்திருக்க நான் தயார்தான். ஆனா ரஷ்யா உக்ரைனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க அங்க போறதான் மனசு ஏற்கல. அதனாலதான் யோசிக்கிறேன். அவள் சந்தேகப்பட்டதுதான் நடந்தது. வேலையென்று கூப்பிட்ட ரஷ்யா நிறுவனம் பவித்ரனையும் அவனை போல சிலரையும் போர் பயிற்சிக்கு உட்படுத்தியது. 2-3 முறை போர் முனைக்கு அனுப்பியது. அவனுடைய நல்ல காலம், உயிருக்கு ஆபத்து இல்லாமல் தப்பி வந்து விட்டான். அப்புறம் திடீரென ஓர் இரவில் எழுப்பி போர் முனைக்கு அனுப்ப போகும் வழியில் வண்டிகள் ஓரிடத்தில் நின்றபோது அவனும் அவன் சீனியரும் தப்பித்து விட்டன. உக்ரைன் பார்டரில் அந்த வண்டிகள் தாக்கப்பட அதில் சென்ற அனைவரும் இறந்து விட்டன. பட்டியலில் அவன் பெயரும் இருந்ததால் அவனும் இறந்ததாக செய்தி பரவிற்று. ஊரையும் செய்தி எட்ட பவித்ரன் குடும்பம் பரிதவித்து ஓய்ந்தது. பரிமளா அதிர்ச்சியில் மயக்கமாகி அப்புறம் எப்படியோ சமாளித்து கொண்டாள். அவர்கள் காதலை அவன் புறப்படும் முன்னர் தான் இரு வீட்டாரிடம் தெரிவித்திருந்தார்கள். இருவரும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் அவள் திரும்பியதும் திருமணம் என்ற முடிவுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். இறந்தவர்கள் லிஸ்டில் பவித்ரன் பெயர் வந்தது. ஒரு விதத்தில் அவனுக்கு உதவியாக இருந்தாலும் பல விதத்தில் அதுவே இடைஞ்சலாகவும் அமைந்துவிட்டது. எனவே தான் உயிருடன் இருப்பதை அவனால் வீட்டாருக்கும் தெரிவிக்க முடியவில்லை. பல போராட்டங்களுக்கு பிறகு அவனால் சென்னைக்கு விமானம் ஏற முடிந்தது. எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக திடீரென்று போய் நிற்க வேண்டும் என்று விரும்பியதால் ரகுவை தவிர வேற யாருக்கும் உண்மையை சொல்லவில்லை. அவன் உயிருடன் இருப்பதையும் தெரிவிக்கவில்லை. பரிமளா தன்னை பார்த்ததும் எப்படி ஆனந்தப்படுவாள் என்ற கற்பனையுடனே நின்றதா. தனக்கு முன்னால் கவுண்டர் காலியானது கூட தெரியவில்லை. சார் வாங்க என்ற அலுவலின் குரலே அவனை கனவிலிருந்து மீட்டது. வெளியே வந்தவனை ரகு வரவேற்க காரில் அமர்ந்துதான் ரகு அந்த இடியை இறக்கினான். பரிமளாவை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து விட்டதாகவும் அவள் எவ்வளவோ முயன்றும் செத்துப்போன ஒருவனுக்காக எப்படி காத்திருக்க முடியும் என்று கேட்டே அவள் பெற்றோர் காரியத்தை சாதித்ததாகவும் கூற உணர்ச்சிகளை அடக்கி கொண்ட பவித்ரன் காரை நிறுத்த சொல்லி இறங்கி கொண்டான். ரகு, நண்பர் ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு. நீ ஊருக்கு போ. யாரிடமும் இப்போதைக்கு நான் வந்ததை சொல்லாதே. 2 நாள்ல நான் ஊருக்கு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்து இருளில் மறைந்தான். பவித்ரன் நடக்கும்போதே மனதில் ஒரு பவித்திரமான முடிவை எட்டினான். ஊருக்கு போய் பரிமளாவின் வாழ்க்கையில் புயலை ஏற்படுத்த வேண்டாம். அவள் எப்படியோ மகிழ்வாக வாழ்ந்தால் போதும். நாம் மீண்டும் ஏதாவது ஒரு வெளிநாடு சென்று நிரந்தரமாக தங்கிவிடலாம். அவளை பொறுத்தவரை நான் இறந்து விட்டதாகவே இருக்கட்டும் என்று யோசித்தபடி அருகில் உள்ள ஹோட்டலில் ரூம் எடுத்தான். கட்டிலில் படுத்து டிவியை ஆன் செய்தான். காதலை தன்னை ஏற்காததால் ரயிலை தள்ளி கொன்ற வாலிபனின் வழக்கு குறித்த செய்தி திரையிலோட புனிதமான காதலை இப்படி கொலைவரி காதலாக மாற்றியவர்களை சபித்தபடி கண்களை மூடினான்.